SS ராஜேந்திரன், சாரங்கபாணி, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடித்த படம். கமால் பிரதர்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த படம். அந்த படத்தில் SSRோட சேர்ந்து நீங்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு தாரா தாரா. அந்த பாடலை பற்றி சொல்லுங்க. SSR நான்லாம் வந்து சிறு வயது முதல்லயே நாடக கம்பெனில இருந்தவங்க. SSRலாம் என் கூட பிறந்த சகோதர மாதிரி. அதனால வந்து என்னுடைய வளர்ச்சியில அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. தாரா தாரா வந்தாரா பாட்டெல்லாம் வந்து அருமையான பாடல். அது மாத்திரம் இல்லை, அந்த படமே அருமையான படம். வாழ்க்கையில சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொன்ன படம். அந்த காலத்துல ரொம்ப நல்லா ஓடிச்சு அந்த படம். அந்த படத்தினால எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டு. தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. சந்தோஷமாகவே வந்தாரா இல்லை சஞ்சலமாகவே இருந்தாரா. சந்தோஷமாகவே வந்தாரா இல்லை சஞ்சலமாகவே இருந்தாரா. தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. சீரான உன்னை ஜோடியோடு தரிசனந்தான் செய்தாரா. சீரான உன்னை ஜோடியோடு தரிசனந்தான் செய்தாரா. தேவி என்னை காணோம் என்று சிங்காரமாய் வைத்தாரா. தேவி என்னை காணோம் என்று சிங்காரமாய் வைத்தாரா. தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. பூத்த முல்லை மலர் தன்னை பார்த்து மெல்ல சிரித்தாரா. பூத்த முல்லை மலர் தன்னை பார்த்து மெல்ல சிரித்தாரா. வாய்த்த என்னை மனதில் எண்ணி மரத்தை கட்டி பிடித்தாரா. வாய்த்த என்னை மனதில் எண்ணி மரத்தை கட்டி பிடித்தாரா. தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா. அதற்கடுத்து இந்த காவியமா ஓவியமா பாட்டு மாதிரி கிட்டத்தட்ட அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அப்படின்னு அந்த பாசவலை படத்துல MK ராதா அவர்களோட இணைந்து நீங்க திரையில வருவீங்க. அந்த பாசவலை ஞாபகங்கள். அதாவது MK ராதா அண்ணன் வந்து எனக்கு தகப்பனார் மாதிரி. சிறு வயதுல இருந்தே என்ன அவருக்கு தெரியும். என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அவரை வந்து நான் ஒரு தகப்பனார் ஸ்தானத்துலதான் வச்சு எப்பவுமே மரியாதை கொடுத்து அவர்கிட்ட பழகுவேன். அவரோட நான் வந்து சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப பயமா போச்சு. அப்ப நான் அவர்கிட்டயே சொன்னேன், அண்ணன் MR ராதா அண்ணன் கூட நடிக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு பயம் ஏற்படல, இப்போ உங்களோட நடிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பயப்படாத, நம்மளுடைய மரியாதையெல்லாம் வேற வெளியே வச்சுக்கலாம். இப்ப நம்ம நடிக்கும்போது இந்த சீனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணி ஆகணும், நீ ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொடுத்தாரு. அதுல அந்த தைரியத்துலதான் நான் அந்த படத்திலேயே நடிச்சேன். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை.
இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை, 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 அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, சொந்தமெனும் உறவு முறை நூலினாலே, அருஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை, பாசவலை, பாசவலை, அருஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை, பாசவலை, பாசவலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன் ஒன்று சேர்ந்து வாழ்வதாலே, தம்பி தமையன் ஒன்று சேர்ந்து வாழ்வதாலே, சம்சாரத்திலே எந்த நாளும் மனசு போலே, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை, 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 அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. அதற்கடுத்து சிவகங்கை சீமை மருது சகோதரர்களுடைய கதை. சுதந்திர போராட்ட வரலாறுனா என்ன அப்படின்னு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய படங்களாக அந்த படங்களை சொல்லலாம். அந்த படத்துலையும் நீங்க நடிச்சிருப்பீங்க. எஸ்.எஸ். ராஜேந்திரன், பி.எஸ். வீரப்பா, டி.கே. பகவதி, எம்.கே. முஸ்தபா, இப்படி காலத்தை வென்ற மகத்தான கலைஞர்களுடைய படம் அது. கண்ணதாசன் அவர்களுடைய படைப்பு. அந்த படத்துல உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். அதான் அந்த கண்ணதாசன் சாருடைய சொந்த படம் அது. அந்த படத்துக்கு வந்து வசனம் கூட அவர் தான் எழுதினாரு. அந்த படம் அந்த படத்துல நாங்க பேசின வசனங்கள் வந்து இன்னைக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு தரமான வசனங்கள் பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான வசனம் எந்த படத்துலயுமே அமைஞ்சதில்லை. அந்த படத்துக்காக நாங்க வந்து சிவகங்கைக்கு நேரவே போயிருந்தோம். போய் அங்கேயே அந்த இடத்துல வச்சு அந்த மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வச்சு படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்க இருந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணி எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. சிவகங்கை சீமை மாதிரி படங்கள் எல்லாம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சிறந்த படங்கள். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன், வாழை மரங்கள் வைக்க கனவு கண்டேன், பெண்கள் பாட்டுகள் பாடி வர
கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் மகிழ்ச்சி பொங்க நான் இருந்தேன் கையில் மாலையும் குங்குமமும் வைத்திருந்தேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் என்று தலை நிமிழ்ந்தேன் பின்பு நடந்தது கனவாக கண் விழித்தேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். அதற்கடுத்து நாடோடி மன்னன், அந்த படத்துல டபுள் ஆக்ட் எம்ஜிஆர், அதுல நீங்கள் ஒரு எம்ஜிஆருக்கு நீங்க ஜோடியா வருவீங்க. அந்த படத்தினுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். நாடோடி மன்னன் மறக்க முடியாத படம். ஒருத்தராலையும் அந்த படத்தை மறக்க முடியாது. அந்த படத்துல முக்கியமா எம்ஜிஆர் 2 வேஷம் ஆக்ட் பண்ணது, அவரே டைரக்ஷன் பண்ணது, அதுவும் இல்லாம அந்த படத்துக்காக செலவு பண்ண பணங்கள், ஐயோ அந்த காலத்திலேயே ரொம்ப செலவு பண்ணி எடுத்த படம் நாடோடி மன்னன். செட்டுகளும் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகளும் அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, அவ்வளவு காஸ்ட்லியான செட்டு எல்லாம் போட்டு அந்த படத்தை எடுத்தாங்க. அவரும் எம்ஜிஆருடைய டைரக்ஷன் ஆனதுனால அந்த படம் நிறைய கால் ஷீட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். நிறைய நாள் நடிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா காரணம் அவரும் நடிச்சுக்கிட்டே அவர் டைரக்ஷனும் பண்ணார் பாருங்க. அதனால நிறைய நாள் நாங்க நடிக்கும்படியா இருந்தது. ஆனா படம் அருமையா ஓடின படம். அந்த படம் அந்த காலத்துல ஓடின மாதிரி வேற எந்த படமுமே ஓடி பணம் சம்பாதிக்கல. அந்த அளவுக்கு சிறந்த படமா வந்தது. அது எங்க எல்லாருக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். 2 வேஷத்துல எம்ஜிஆர் அந்த படத்துல எடுத்திருக்கிற மாதிரி, அதாவது முதல்ல அதெல்லாம் நடக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் டைரக்ஷன், 2 வேஷம் எல்லாமே அருமையா அமைஞ்ச படம் அந்த படம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம், உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா.